உனக்கு தெரியுமாமா, இப்ப பொதுவா நம்ம வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கும் போது ஒரு வேலைக்குன்னு போய் வாழறதுக்கு கண்டிப்பா என்னால முடியாது. என் மனசு முழுக்க சங்கீதம் தான். சங்கீதத்தோட உயர்ந்த இடத்துக்கு போகணுங்கிறது தான் என்னோட லட்சியமே. அதனாலதான் நீங்க இந்த வயசு வரைக்கும் கல்யாணம் வேணாம்னு நினைச்சீங்களா? இது வரைக்கும் நான் ஏன் கல்யாணமே பண்ணிக்கலன்னா, சங்கீத மாதிரியே பாசம் காட்டுற ஒரு தம்பியும் தங்கச்சியும் எனக்கு இருக்காங்க. அவங்க வளர்ந்து பெரியவங்களானதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம்னு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் பொண்ணு பார்க்கவே வந்தேன். அந்த பொண்ணை பார்த்தப்பவே எனக்கு தோணுச்சு அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிட்டேன். அது சரி, நீ ஏம்மா இது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல? நான் அந்த கல்யாண வயசை தாண்டிட்டேன்ல. அதை விடு. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருமே வயசை குறைவாதான் சொல்லுவாங்க. நீ ஓப்பனா சொல்லுமா, எத்தனை வயசை நீ குறைச்சு சொன்ன? சொல்லு. 7. அது போகட்டும். உனக்கு பாட்டு பிடிக்குமா? என் பாட்டு பிடிக்குமா? அப்படியா? நீ இன்னும் என் பாட்டை கேட்கவே இல்லையே, ஆனா பிடிக்குன்னு சொல்ற. இதுக்கப்புறம் நான் கேட்கலாம் இல்லையா? ஓ அப்படியா? நான் பெரிய இசைக்கலைஞனாகிறது உனக்கு பிடிக்குமா? ஒரு நாள் உலகம் முழுக்க என் பாட்டை எல்லாரும் கேட்பாங்க, எல்லாருமே என்ன பாராட்டுவாங்க. நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணுமா இல்ல பின்னணி பாடகர் ஆகணுமா? இதுல உனக்கு எது பிடிக்கும்? உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்கும். இங்க பாரு, எனக்கு இப்ப இன்னொன்னுதான் பிடிக்கும். நாம இங்க உட்காரலாம். பார்த்து உட்காரு. சிந்துவை பார்த்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. நம்ம நாளைக்கு அங்க போலாமா? நீ டியூட்டிக்கு போகணும் இல்லையா? பரவாயில்ல, நான் லீவ் போட்டுக்கிறேன். சரிம்மா, காலையிலே நம்ம கிளம்பலாம். சரிங்க. அட, இங்க கூட ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற நர்ஸ், நான் போய் பார்த்துட்டு வரேன். ஹாய். ஓ ஹஸ்பண்ட் கூட இங்க வந்திருக்க போலயே. எங்க வர? சரி விடு, அப்புறமா பாத்துக்கலாம். அஞ்சரை மணிக்கு தான் முதல் பஸ். நம்ம சிந்துவை பார்க்கறதுக்கு அந்த பஸ்ல போகலாம். நாமலா? நீங்க மட்டும் போயிட்டு வந்தா போதும். ஏன் அப்படி சொல்ற? நீ தானே அவளை பார்க்கணும்னு சொன்ன. கூட வரதுக்கு இன்னொருத்தி இருக்கால, அந்த பார்க்ல தான் பார்த்தனே. அவளை நீங்க கூட்டிட்டு போனா போதும். ஐயோ, அவ யாருன்னு கூட எனக்கு தெரியாதே. நான் எப்படி? ஓஹோ, தெரிஞ்சிருந்தா கூட்டிட்டு போயிருப்பீங்க போல. அப்படியே உங்களுக்கு என்ன பண்றன்னு பாருங்க. அவளை பார்த்து அப்படியே வழிஞ்சுகிட்டு இருக்காரு. என் கண்ணு முன்னாடி இப்படி நடக்குதுன்னா நான் இல்லாத போது நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? என் தலை விதி. இங்க பாருமா, என் மனசுல ஒன்ன தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடம் இல்ல. இனிமேல் இருக்க வாய்ப்பு இல்ல. இல்லையா? சொல்றத கேளு, தயவு செஞ்சு என்ன நம்பு. நான் எக்காரணத்தை கொண்டு உங்ககிட்ட பொய்யே சொல்ல மாட்டேமா. என் மனசளவுல உனக்கு எந்த தப்பு நான் பண்ணல. செத்து போன என் அப்பா அம்மா மேல சத்தியமா சொல்றேன். என்னங்க, நான் தான் தேவையில்லாம திட்டிட்டேங்க. என்ன மன்னிச்சிருங்க. வாங்க. பொண்ணுங்க பொட்டு வைக்கிறதுனாலதான் அவங்க ரொம்ப அழகாவே தெரியுறாங்க.
உனக்கு இன்னொரு பொட்டு வச்சே ஆகணும். போதும் போதும். உங்களுக்கு ஃப்ளாஸ்க்ல காஃபி வச்சிருக்கேன். சாப்பாடு சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். மத்தியானம் நான் வந்து உங்களுக்கு பரிமாறேன். நான் வந்த பிறகு சாப்பிடலாம். சரியா? சரிம்மா. இன்னைக்கு மியூசிக் பிராக்டிஸ் எதுவும் வேண்டாம். இருமலுக்கான மருந்த வேலைக்கு சாப்பிட்டுட்டு வீட்லயே ரெஸ்ட் எடுங்க. சொல்றது புரியுதா? சரிங்கம்மா. நீ யாருமா? நீ? நான் பக்கத்து வீட்ல இருக்கேங்க. என் பேரு சுஜாதா. என்ன வேணும்? நான் அன்னைக்கு உங்களோட பாட்டு கேட்டேனே. ஓ. நீங்க ரொம்ப நல்லா ஆரம்பிச்சீங்க. ஆனா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னம்மா பண்றது? எல்லாமே விதியோட விளையாட்டு. உங்களோட பாட்டு எனக்கு இப்பவும் பிடிக்கும். நீ என்னோட பாட்டு கேட்டிருக்கியாமா? ஆமா, நீங்க இங்க உட்கார்ந்து பாடுறத நான் பலமுறை கேட்டிருக்கேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்பா இங்க வந்து நீங்க பாடுறதுக்கு புக் பண்ணாங்க. அந்த சுப்பிரமணி இருக்காங்கல்ல, அவங்க தான் எங்க அப்பா. ஓ, புரிஞ்சிருச்சு. திருவிழா கமிட்டியோட பிரசிடென்ட் தானே? ஆமா. அண்ணே, அன்னைக்கு நீங்க பாடின பாட்ட மறுபடியும் பாட முடியுமா? கண்டிப்பாமா. அப்பனா மறுபடியும் பாடுங்க. நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வாமா. என் மனைவி அதுக்குள்ள வந்துருவா. அவ வந்த பிறகு நான் பாடுறேன். ஐயோ, அந்த அக்காவை பார்த்தா எனக்கு பயமா இருக்கும். நான் இங்க பார்த்தா கூட அந்த அக்காக்கு பிடிக்காது. அதனாலதான் அக்கா இல்லாத நேரமா பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். அப்படின்னா அவ இல்லாதப்போ நான்... அண்ணே, அக்கா வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்ல. அந்த பாட்டை கேட்க தான் நான் இங்க வந்திருக்கேன். உங்களோட பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிம்மா, நீ உள்ளவா. சங்கீதத்தை நேசிக்கிற யாரையும் நான் உதாசீனப்படுத்த மாட்டேன். வாமா. இனி இப்படி உட்காருமா. நான் முதல்ல ஒரு கீர்த்தனை பாடுறேன். ஐயோ அண்ணா, அந்த பாட்டு போதும். எந்த பாட்டு? அந்த இருமல் பாட்டு. ஐயோ, அது இருமல் பாட்டு இல்ல. நான் பாடுறப்ப இருமல் வந்துருச்சு. அது போதும். இப்ப இருமல் வராது. அதனால தானே நான் இங்க வந்திருக்கேன். சரி, ஆரம்பிக்கலாம். அந்த பாட்டை இப்ப நான் வேற டியூன்ல பாட போறேன். என் மனைவி வந்துட்டமா, நான் போய் கதவை திறக்கிறேன். ஐயோ வேணாண்ணே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒன்னும் பயப்படாதம்மா, அவ ஒரு அப்பாவி பொண்ணு. ஐயோ அண்ணா, வேணாண்ணே, நான் பின்வாசல் வழியா போயிடுறேன். நான் போய் திறக்கிறேன். ஐயோ வேணாண்ணே, நான் இங்க இருக்கிறதுனால உங்களுக்கும் பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்? பிரச்சனை வரும்ண்ணே. இதுக்கு முன்னாடி எனக்கு நடந்ததுனால தான் நான் சொல்றேன். ஓ, அப்படியாம்மா? அப்படின்னா ஆஹா, இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணீங்களா? ஆமா, பிராக்டிஸ் பண்ணேன். என்னங்க, நாம இன்னைக்கு சினிமாக்கு போலாமா? சினிமாவுக்கா? இன்னைக்கா? சரி, போயிட்டு வரலாம். நீ போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. குளிக்கணுமா? குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. எதுக்கு சிரிச்சிட்டு? ஒண்ணும் இல்ல. அது வந்து... உண்மையை சொல்லுங்க. உங்ககிட்ட தான் கேக்குறேன். அந்த பொண்ணு சொன்னதுதாம்மா உண்மை. என்னோட பாட்டை கேட்கதான் அந்த பொண்ணு வந்தா. அவ என்னோட ரசிகை மட்டும்தான். உங்க ரசிகையை கட்டில் கடியில ஒளிச்சு வச்சுதான் பாட்டு பாடுவீங்களா? ஐயோ, அவ நீ வந்தப்ப பயந்து கட்டில் கடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டா. என் முகத்தை பார்த்தும் கூட போய் பேசுறீங்கல்ல? ஐயோ, என் வாழ்க்கையில இது வரைக்கும் யார் முகத்தையும் பார்த்து நான் போய் சொன்னதே கிடையாது. பேசுனதில்ல, ஆனா பண்ணுவீங்க. போதுங்க, உங்க கூட வாழ்ந்ததெல்லாம் போதும். வாய் திறந்து சொல்லுங்க, நான் மட்டும் உங்களுக்கு போதாதா? இங்க பாருமா, தயவு செஞ்சு என்ன நம்புமா. என் பாட்டை கேட்கணும்னு தான் அந்த பொண்ணு வந்தா. நான் ஒரு பாட்டு பாடி காட்டினேன். அது ஒரு தப்பா? அவ உன்னை பார்த்து பயந்துதான் கட்டிலுக்கடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டா. அந்த பொண்ணு எனக்கு என்னோட தங்கச்சி மாதிரி தான். இங்க பாருமா, செத்து போன என் அப்பா அம்மா மேல சத்தியமா நான்... நீங்க எதுக்காக செத்து போனவங்க மேல அடிக்கடி சத்தியம் பண்றீங்க? அப்படி சத்தியம் பண்ணாம வேற எப்படி உன்னை நம்ப வைக்கிறது? நான் இப்ப உங்களை நம்புறேன். இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க.
நான் உங்களை சந்தேகப்பட்டிருக்கவே கூடாதுங்க. நீங்க என்ன மன்னிச்சிருங்க. இது எல்லாமே என்னோட சங்கீதத்தினால தான் நடந்தது. இதுக்கப்புறம் நான் எப்பவுமே என் செல்லத்தை நான் அழ வைக்க மாட்டேன். என்னமாச்சு? உனக்கு எதுவும் உடம்புக்கு முடியலையா? பழைய சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டியா? கண்ட சாப்பாடையும் சாப்பிடாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பரவாயில்ல, சரியாயிடும். அட, இன்னைக்கு என்ன இந்த வேஷத்துல வந்திருக்கீங்க? விசேஷம் இருக்குமா? என்ன யாருன்னு நீ நினைச்சிட்டு இருக்க? என்னோட டார்லிங். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பாடகர் கம் மியூசிக் டைரக்டர். எப்போ நல்ல வாய்க்கழிய பேசுறீங்க, ஆனா ஒரு சான்ஸ் கூட கிடைக்கிறது இல்ல. கிடைக்கும், இந்த தடவை கண்டிப்பா கிடைக்கும். புதுமுகங்களை மட்டுமே அறிமுகம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சினிமா டைரக்டர் இன்னைக்கு ஹோட்டல் பாரடைஸ்க்கு வர்றாரு. நான் அவரை பார்க்க போறேன். ஒருவேளை சினிமாவிலே சான்ஸ் கிடைக்கலாம். ஐயோ, உண்மையாங்க? உங்களுக்கு சினிமா சான்ஸ் கிடைக்குமா? என் வாய்ஸை கேட்டா எல்லாருக்குமே பிடிக்குமே. பாடுறது மட்டும் இல்ல, சங்கீத கலை நிகழ்ச்சியை நடத்துவனே. நன்றி தெய்வமே, எல்லாம் நம்ம குழந்தை வந்த நேரம் தாங்க. ஏய், அப்படியா? பின்ன என்னவா? அப்படின்னா ஒரு 50 ரூபாய் எடு. 50 ரூபாவா? அது எதுக்கு? அட குடுமா, நாங்க போகணும் இல்லையா? தரேன். உங்களோட படம் எந்த கலர்ல சார்? ஈஸ்மென் கலர். வேற ஒருத்தர் எனக்கு சான்ஸ் கொடுக்கறதா சொல்லிருக்காரு. ப்ளூ ஃபிலிம் கலர்ல. அதுல போய் நீ கலக்க போற. சரிதான் சார். சரிதாம்மா, நான் சொல்றேன்ல. காலர் 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 சொல்ல எவன் அவன் சிவ பூஜையில. எஸ் கம் இன். இந்த லொகேஷன் பார்க்கறதுக்காக ஆளுங்களை வர சொல்லியிருந்தேன். வணக்கம் சார். உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். என்னோட பேரு ரவி பிரசாத். நல்லா பாடுவேன். நல்லா பாடுவீங்களா பாட மாட்டீங்களா நீங்க சொல்லக்கூடாது. இல்ல சார், இதை கொஞ்சம் பாருங்க. அப்படியா? சரி, உக்காருங்க. எங்க அதை காட்டுங்க. ஸ்கூல்ல படிக்கும்போது மியூசிக்ல நான் வாங்கினது. பாட்டு பாடுறதுலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ். நீயே வச்சுக்க. சார், ரொம்ப நல்லா மியூசிக் கம்போஸ் பண்ணுவேன். ஐ சி. நீங்க சாஸ்திர சங்கீதம்லாம் படிச்சிருக்கீங்களா? ஆமா சார். பாடட்டுமா? இல்ல இல்ல, வேணாம் வேணாம், நிறுத்து போதும். நான் இப்போ கொஞ்சம் வேலையா இருக்கேன், இப்போ வேணாம். இங்க பாருங்க சார், இந்த சாஸ்திர சங்கீதத்தை கண்டுபிடிச்சது யாரு? ஹலோ ஹலோ ஹலோ, இங்க பாருங்க, இங்க பேசுங்க. யாரு சார்? இந்த சாஸ்திரிய சங்கீதம் அதை யாருமே கண்டுபிடிக்கவே இல்லை சார். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தானாவே தோணுச்சா? நான்சென்ஸ். உங்களுக்கு சாஸ்திர சங்கீதத்தை பத்தி ஒரு மண்ணும் தெரியல. சங்கர ஆபரண சாஸ்திரிகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ரீ சங்கராபரண சுவாமிகள் கண்டுபிடிச்ச சாஸ்திரம் தான் இந்த சாஸ்திரிய சங்கீதம். புரிஞ்சுதா? அவரோட வாழ்க்கை வரலாறு தான் படமா எடுத்தாங்களே, அதுதான் இந்த சங்கர ஆபரணங்கிற தமிழ் சினிமா. அடிக்கடி இந்த பழைய புராண படங்கள்லாம் நிறைய பாருங்க. நீங்க ஒரு பாடகர், மியூசிக் டைரக்டர் இந்த ஃபைல் எடுத்துட்டு சுத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒன்றும் நடக்காது. கொஞ்சம் அப்படி திரும்புங்க. ஒரு சான்ஸ் கொடுத்தா முன்னேறிடுவீங்க. அதாவது நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஏசுதாஸை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? அவரோட பாட்டு தான் எனக்கு பிடிக்கும். ஒரு கருத்து கேட்டா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் தான் சொல்லுவீங்களா? ஹலோ ஹலோ, நான் நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடுறேன். அதாவது ப்ரொடியூசர் ஒருத்தர் வந்திருக்காரு, நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு இங்க வந்துடுறேன். சார், என்னோட விஷயம் முதல்ல நான் கமிட் ஆகிக்கிறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்க நம்ம கதையை திண்டாடுது. எனக்கு புரியவே இல்லையே. நான் சினிமா நடிகை டாலி. நீங்களா? சினிமா நடிகையா? ஆமா.
நான் இப்பதான் ஃபீல்டுக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ரிலீஸ் ஆன அந்த படத்தை பாத்தீங்களா? அதுல நீங்க நடிச்சிருக்கீங்களா? இன்டர்வெல்க்கு அப்புறமா கதாநாயகி அவ ஃப்ரெண்ட்ஸும் ஆத்தங்கரையில குளிக்கிற சீன் இருக்குல்ல, கதாநாயகிக்கு பின்னாடி 5ஆவதா குளிக்கிறது நான் தான். ஓ. இவ உங்களுடைய பொண்டாட்டியா? பொண்டாட்டி இல்ல, ஆனா எந்த ஆணவம் வேண்டாம், வாயா. கான்ஸ்டபிள் ரவி பிரசாதை கூட்டிட்டு வாங்க. இங்க கையெழுத்து போடுங்க. இங்கேயும். நீங்களும் கையெழுத்து போடுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்ல பொண்டாட்டி இருக்கும்போது நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க. நான் வந்து போங்க. டாக்ஸி வெயிட் பண்ணுங்க. இங்க பாருமா, சத்தியமா சொல்றேன், நான் பண்ணாத தப்புக்காக போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்புமா ப்ளீஸ். அந்த டைரக்டர் தப்பிக்கிறதுக்காக என்ன மாட்டி விட்டுட்டாமா. ஐயோ கடவுளே, இவளை நான் எப்படி நம்ப வைக்கிறது? இங்க பாருமா, செத்து போன எங்க அப்பா அம்மா மேல சத்தியமா நான் சொல்றேன். போதும், நிறுத்துங்க. உங்களுக்கு அறிவே இல்லையா? செத்து போனவங்க மேல சத்தியம் பண்றீங்க. உங்களுக்கு இதே பழக்கம் ஆயிடுச்சு. போதுங்க. உங்க பொண்டாட்டியா உங்க கூட வாழ்ந்ததே போதும் ஆயிடுச்சு. என்கிட்ட பணம் வாங்கிட்டு போய் எவ்வளவுக்கோ கொடுக்குறீங்க? ஐயோ இங்க பாரு, அது அந்த போலீஸ்காரவங்க. நான் என்னோட வீட்டுக்கு போறேன். ஐயோ பிரபாவதி, நீ போகாத. சொன்ன கேளுமா, என்னை விட்டுட்டு நீ போயிடாத. இங்க பாரு, உன் வயித்துல இருக்கிற குழந்தை மேல சத்தியமா நான் சொல்றேன், நான் நிரபராதி. நான் மறுபடியும் சொல்றேன், உன் மேல சத்தியம், நான் கும்பிடுற அந்த கடவுள் மேல சத்தியம், உன் வயித்துல இருக்க. நான் உங்களை முழுசா நம்புறேங்க. பிரபாவதி, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு. என்னோட வாழ்க்கையில எப்பவும் நீ என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது. என்னால அதை ஏத்துக்க முடியாது. கண்டிப்பா போக மாட்டேங்க. ஒருவேளை நீங்களே சம்மதிச்சாலும் உங்களை விட்டு பிரிஞ்சு வாழ என்னால முடியாதுங்க. டாக்ஸி அனுப்பிட்டு வரேன். இந்தப்பா. இன்னும் 25 ரூபாய் கொடுங்க. என்னது 25 ரூபாவா? இது ரொம்ப அதிகம். நல்லா இருக்குங்க. டாக்ஸி கூப்பிடும் போது அதை யோசிச்சிருக்கணும். என்ன பிரச்சனை? இவர் 25 ரூபாய் கேக்குறாரு. மிஸ்டர், இதுவே அதிகமான அமௌண்ட் தான். இங்க பாருங்க சார், நான் ஒன்றும் சும்மா கேட்கல. பொம்பளை கேஸ்ல மாட்டின உங்களை கூட்டிட்டு வந்ததுக்கான சார்ஜ் தான் கேட்குறேன். பிரபாவதி, பணத்தை அவன்கிட்ட கொடு. நம்ம எதுக்கு அவங்ககிட்ட சண்டை போடணும்? நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு. அவனை கொடுத்து அனுப்பு. நாம உள்ள போலாம். நடந்து முடிஞ்சதை நினைச்சு எங்க கவலைப்படுறீங்க? இது எல்லாமே என்னோட சங்கீத பயிற்சியினால நடந்தது. என் லட்சியத்தை நான் அடையறதுக்கும் என் கனவை நான் நிஜமாக்குறதுக்கும் நான் என்ன தியாகம் வேணாலும் பண்ணுவேன். என் பாட்டை இந்த உலகம் கேட்கறதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் வரும் பிரபாவதி. இப்போ உங்க பாட்டை கேட்க எனக்கு ஆசையா இருக்கு. உண்மையாவா? உண்மைதான். நான் பாடிடுவேன். சரி, நான் கேக்குறேன்.